சரி எடுங்கண்ணா ஓகே என்ன சொல்லுங்க. கை வருது தண்ணி இல்லையா? இப்போ நம்ம என்டர்டைன்மெண்ட் ஆக போது பிளஸ் என்னது 5+ OTTs 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ் அதுவும் 1+2+3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ் பிராண்ட் நியூ வெப் சீரிஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ் வாவ் இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ் அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-ய விட மைனஸ் பிரைஸ் இல்ல அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். எல்லாருக்கும் வணக்கம். எங்களோட தப்பாட்டம் திரைப்படத்தோட போஸ்டரை பகிர்ந்த மரியாதைக்குரிய எலன் மஸ்க் அவர்களுக்கும் எலன் மஸ்க் பகிர்ற அளவுக்கு அவர்கிட்ட இந்த போஸ்டரை மீம்ஸ் மூலமாக கொண்டு போய் சேர்த்த சமூக வலைதளங்கள் ஊடகங்கள் பத்திரிகைகள் அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் எங்களோட நன்றி. இந்த தப்பாட்டம் திரைப்படம் வந்து 2017 ரிலீஸ் ஆனிச்சு. அது ஒரு சிறிய முதலீட்டு படமாக இருந்தாலும் அது அப்போதைக்கு ஒரு சிறிய லெவலில் தேட்டர் கிடச்சி ரிலீஸ் ஆகி ஓடி அது கிட்டத்தட்ட அதை பற்றி கடந்து போய் அடுத்தடுத்த படங்களுக்கு நாங்கள் வந்துட்டோம். இதில் இப்போ இந்த ப்ரெஸ் மீட்லாம் எதுக்கு அப்படின்னாக்க இது நாங்களும் இந்த துறை சார்ந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போயிட்டுருக்கப்ப எங்கள் படம் சார்ந்து இப்போ என்ன சில படங்களுக்கெல்லாம் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்போ 10வது வருடம்ட்டு ஒரு விழா கொண்டாடுறாங்க, 15வது வருடம்ட்டு ஒரு விழா கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி நினச்சி தான் எங்களுக்கு இது ஒரு ரீஎன்ட்ரி மாதிரி ஏறத்தாழ ஒரு 6-7 ஆண்டுகளுக்கு பிறகு இது ஒரு அந்த எலன் மாஸ்க் அவர்கள் பண்ண ட்விட்னால் எங்களோட படம் இப்போ உலக லெவலில் ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிற விதமாக தான் இப்போ நாங்கள் உங்கள்கிட்ட மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கோம். வேறு ஏதாவது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த இலான் மஸ்க் வந்து எங்களோட படத்தோட அந்த போஸ்டர் வந்து எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. ஆனால் அவர் போட்ட போது தான் அந்த அந்த கிண்டல் எல்லாம் போய் ஒரு 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 ஹாப்பியாக எல்லாரும் நல்லா பேசுகிறதுக்கு எல்லாரும் என்ன சொல்கிறது ஹாப்பியாக இருக்குது, பெருமையாக இருக்குது. அப்பையும் சரியாக தான் இருந்துச்சு, இப்பயும் சரியாக தான் இருக்குது. டைட்டில் இது ஒரு தப்பாட்டம்ங்கிறது நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்வியலோடு சேர்ந்தது. இப்போ நம்ம பிறப்பு இறப்பு ரெண்டுலேயுமே இது கலந்த ஒரு விஷயம். அதனால் இது உங்கள் தப்பாக தெரியலை. சப்போஸ் அப்படி அந்த பட ரீதியாக எங்களுக்கு பெரிய வெற்றியை அதை இப்போ கொடுக்கலனாலும் நான் இப்போ இது ஒரு 10 கோடி 20 கோடி செலவு பண்ணால் கூட இந்த ப்ரொமோஷன் கிடைச்சிருக்காது. எங்களுக்கு உலகளாவிய ஒரு ப்ரொமோஷன் அது எங்களுக்கு கிடைச்சிருக்குங்கிறத நம்ம அதை சந்தோஷமாக ஏற்படுறோம். இதே வந்து முன்னாடி வந்து இதே மாதிரி வந்து எலன் மாஸ்க் வந்து ப்ரொமோஷன் பண்ணி இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா இந்த படம் 2017 வந்ததுன்னே தெரியாமல் இப்போ தான் வரப்போகுதுன்னே நிறைய பேர் நம்மள்கிட்ட கேட்குறாங்க. இப்போ என்ன முழுமையாக தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியுது, ஏற்கனவே வந்த படத்தோட போஸ்டர்ன்ட்டு. இதை பொறுத்தளவில் சில பேருக்கு இன்னமும் தான் வரப்போகுதுக்குள்ள இருக்குது.
இது எப்போ சார் படம் ரிலீஸ்லாம் இப்போ நம்மள்ட்டே கேட்குறவங்களும் இருக்காங்க. வணிக ரீதியாக எவ்வளோ சார் வசூல் பண்ணிச்சு அந்த படமா உண்மையை சொல்லவா பொய் சொல்லவா? உங்களுக்கு? வணிக ரீதியெல்லாம் வசூலே இல்லை பெருசாக. அப்போ விவசாயிகளுக்கு வழங்கப்படும் போட்டு அதுதான் அது வந்து அந்த நேரத்தில் நாங்கள் ஒன்று பண்ணோம். அந்த பண்ணும்போது இது ஒரு கான்ட்ரவர்ஷியலான கொஸ்டினாக ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்துச்சு. இப்போ இதே மீம்ஸ் கிரியேட்டர்கள் தான் அன்றைக்கி நாங்கள் இதை போட்டு விளம்பரம் பண்ணும்போது அவங்க போட்டிருக்காங்க அடுத்த கமெண்ட், ஆமாம் இவங்களுக்கு பல கோடி ரூபா வசூலாக போகுது, இதை போய் இவங்க தரப்போகிறாங்கன்னு ஒரு கமெண்ட் போட்டாங்க. அதை நாங்கள் என்ன நம்ம எதை போய் ப்ரொமோஷனுக்காக பண்ணணுங்கிறது இருக்குல்ல ஒரு விஷயம். நமக்கு ஒரு விவசாயம்ங்கிறது ஒரு ஆத்மார்த்தமானது. இப்போ நாங்கள்லாம் ஒரு விவசாய குடும்பம், இன்னமும் விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். இது நான் மட்டும் இல்லை, தயாரிப்பாளர், இயக்குனர் எல்லாருமே அதில் எல்லோரும் அவங்கவுங்களோட பங்கிட போட்டு அந்த நேரத்தில் படம் ரிலீஸுக்கு முன்னாடியே அப்போ அன்னைக்கு விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணன் இருந்தார். அவர் அந்த அங்கே போராடிட்டு இருந்தாங்க. அப்போது இங்கே திருச்சியில் வச்சு அவங்களுக்கு அந்த விவசாய குடும்பத்தில் எத்தனை பேர் இறந்தாங்களோ எல்லாருக்கும் தலா 1 லட்சம் 1 லட்சம் இது எல்லாரோட பங்களிப்பாகவும் படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே அந்த பணத்தை ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து இந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் அன்றைக்கி ஒரு முற்றுப்புள்ளி வச்சோம். ஏன்னா இந்த படம் முக்கியமாக இந்த போஸ்டர் தான் இன்னைக்கு இருக்கிற வரையும். நீங்கள் ஷூட் பண்ண டயத்தில் இந்த மாதிரி ஒரு போஸ்டர் எடுக்கணும்னு எப்படி தாட் இருந்துச்சு, இல்லை எதை நோக்கி அந்த ஐடியா இருந்துச்சு, எப்படி இருந்துச்சு? இல்லை இது நம்ம பொய் சொல்கிறதுக்கெலாம் விரும்பல. இப்போ என்ன நானும் பொய் சொன்னாலும் தெரிஞ்சிடும். இப்போ நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒரு பேட்டி கொடுக்குறோன்னா நீங்கள் என்னத்தை பெரிய கிழிச்சிட்டாங்கன்ட்டு இப்போ பேட்டி கொடுக்குறாங்கலாம் கமெண்ட்ஸ் போடுறாங்க. அவங்க கேட்குற கேள்வியிலையும் நியாயம் இருக்குது. நாங்கள் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறோம். இப்போ இன்றைக்கி எதில் யார் ஜெயித்தாலுமே அந்த சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க. இப்போ 90 மார்க் எடுத்தவங்களும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க, 36 மார்க் எடுத்தவங்களும் சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க. எங்களுக்கு இது ஒரு ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு பப்ளிசிட்டி. நாங்கள் இதை சார்ந்து தானே ஓடிட்டுருக்கோம். இப்போ என் பேர் சுதாகர், நான் வந்து இப்போ நடிச்சிட்டு இருக்கேன். என்ன நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்துச்சு. இப்போ இந்த இவர் தான் இவரா அப்படிங்கிறப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் நான் போய் நடிக்கிற படங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலமாக அமையும். யாரோ தெரியாத ஒருத்தரை போடும் பொழுது ஒரு முகம் தெரிஞ்ச ஒருத்தரை பண்ணுவோம். அந்த மாதிரி தான் இதை எடுத்துக்கிறோம். நம்ம இதை ஒன்றும் பெருசாக எனக்கு இதனால் ஒரு ஃபினான்ஷியலாக எங்களுக்கு இது ஒரு பெரிய பலத்தை கொடுத்துரும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இது என்ன உலகம் ஃபுல்லாக போய் ட்ரெண்ட் ஆகிறதுங்கிறது ஒரு இது ஒட்டுமொத்த தமிழ் துறைக்கு கிடைச்ச இதாக. ஏன்னா நம்ம தமிழ் படம் இல்லையா, அது உலகம் ஃபுல்லாக போய் சேருதில்லை. அப்படி தானே போடுறாங்க. தமிழ் திரைப்படத்தை பகிர்ந்த எலன் மாஸ்க் அப்படி தானே போடுறாங்க. அது எல்லாருக்குமே நமக்கு பெருமை தானே. அந்த காலகட்டத்தில் ஆபாசமாக இருக்குதுன்னு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஏன்னா இந்த தாட் யாருக்கு முதல்ல இல்லை இது எதேச்சியா இது வந்து இந்த பேப்பரில் எழுதி ஷூட் பண்ண அந்த விஷயம் கிடையாது. தொடர்ச்சி என்னன்னா இப்போ வந்து முன் காலத்துல இருந்து இப்போ இருக்கிற கால வரைக்கும் வந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கினா 2 ஸ்டாக் போட்டு குடிப்பாங்க. சரிங்களா? இப்போ வந்து நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க, வித்தியாச கடன் பண்ணிருக்கீங்களா இல்லை டேரக்டர் சொல்லி பண்ணிருக்கீங்களா? ஏன்னா ஆதம் பாவனாவே கொஞ்சம் கான்ட்ரவர்சியான ஒரு ஆளு, ஒரு கிண்டல் பிடிச்ச ஆளு, அவர் சொல்லி இது பண்ணிருங்களா? இல்லை இந்த படத்தை பொறுத்தளவில் படம் முடிஞ்ச பிறகு தான் அவர் தயாரிப்பாளராக ஆனார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேறு தயாரிப்பாளர் அவங்கள்ட்டேருந்து அவர் அதை வாங்கியிருக்காரு. அதனால அந்த கான்ட்ரவர்சியலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. படம் எடுக்கும் பொழுது வேறு அது மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. படம் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க வேற ஒருத்தவங்க, அதை வந்து லாஸ்ட்டாக ஒருத்தவங்க வாங்கி அதை அவங்க இதாகுவாங்க. அதனால் அந்த கான்ட்ரவர்சியலுக்கும் இதை ஜாலியாக எடுத்துக்குவோம். இந்த தப்பாட்டம் படம், இந்த மீம்ஸு, இது எல்லாத்தையுமே நம்ம ஜாலியாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்குவோம். இது வந்து ஒரு டேரக்டர் சொல்கிறாங்க, நம்ம அங்கே நடிக்கிறோம். சில விஷயங்கள் பேப்பரில் எழுதி வரும், சில விஷயங்கள் அங்கே ஸ்பாட்லேயே வந்த உடனே அது அந்த காம்பினேஷனை பொறுத்து அமையும், அந்த சுச்சுவேஷனை பொறுத்து அமையும். இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்பீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் கேட்கும்போது நான் அந்த ஃப்ளோவில் வரும். அந்த இடத்துல போய் ஒரு இளநீ கடை இருக்குது, அங்கே ஒரு மாண்டேஜ் சீன் எடுக்கிறோம். இது எதுவுமே பர்பஸாலாம் ஒன்று எடுக்கல. ரைட், அப்படி குடிக்கும்போது நார்மலாகவே 2 ஸ்டாவ் போட்டு ஒரு இளநியில் குடிக்கிறது. குடிக்கும்போது உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஏன்னா அவங்க நீ குடிக்க மாட்டீங்க, சும்மா ஸ்டில்லு தான், சரிங்களா? நீங்கள் ஒத்துக்குனீங்களா? அப்புறம் வந்து இதே வந்து திருப்பி வச்சுருந்தா ஒருவேளை வந்து நீங்கள் வந்து குடிக்கிற மாதிரியும் ஹீரோயின் வந்து சூப் பண்ணுறது அந்த ஸ்டாவ் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? அதுவும் பார்த்து ரசிக்கிறாப்புல தான் இருந்திருக்கும். அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. இது ஒரு படம் தானே. ஆமாம், சரிங்களா? இல்லை, கொரோனாவுக்கு முன்னாடியே வந்துருச்சு. அதாவது கொரோனாவுக்கு அப்புறம் இப்போ கொரோனா டயத்துலேயே அந்த நேரங்களில் படம் ரிலீஸ் ஆகுது. அப்போ கொரோனா வந்த டைமில் யாரும் ஒருத்தர் பார்த்துக்கவே கூடாது. அப்போ படம் ரிலீஸ் ஆகிறப்ப பார்த்துக்கிறாங்க, ஒரே வீட்டில் தானே இருக்காங்க, லவ் பண்ணுறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க. அது அந்த காலகட்டத்துக்கு இன்னும் படம் எடுக்கல. அது அதனால் இது வந்து ஒரு சுகாதார ரீதியாலாம் நம்ம இதை போய் பார்க்க முடியாது. இது ஒரு திரைப்படம். இதில் இப்போ சில பேர் ரொம்ப லிப்லாக் சீன்லாம் பண்ணுறாங்க.
அந்த அளவுக்கு இதில் ஒன்றும் ஆபாசம் இல்லையே. இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு முட்டாயை சாக்லேட்டாக கடிச்சு கொடுக்குறோம் சின்ன பிள்ளைங்களுக்கு, அந்த மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்கணும். பப்ளிக் ஸ்டாருக்கு எப்படி உங்களுக்கு பட்டம் கொடுத்தாங்க? யார் கொடுத்தாங்க? இந்த பப்ளிக் ஸ்டார் இருக்கிறது எதுன்னா நான் ஒன்றும் பெரிய ஜெயிச்சு அப்படி இப்படின்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு திரைப்படத்துக்கு இப்போ இன்னைக்கு எல்லா ஸ்டார்களுக்கும் எப்படி வந்துச்சோ அதே போல் தான் எனக்கும். இது யாரும் போய் யூனிவர்சிட்டியிலலாம் போய் யாரும் வந்து கொடுக்குறதில்ல. அவங்களுக்கு எதுவும் வந்து அதுக்கு ஒரு பேட்டன் ரைட்ஸ் கொடுக்கல. இப்போ எனி ஸ்டார் நான் சொல்கிறது இந்தியாவில் இருக்க எனி ஸ்டார் எல்லாம் அவங்கவுங்களா அப்படி ஒரு 4 பேர் சொல்லுவாங்க, அடுத்து 10 பேர் சொல்லுவாங்க, 100 பேர் சொல்லுவாங்க, போடும்போது புனைப்பெயராக போட்டுக்கிறாங்க. அது மாதிரி தான் வந்தது. அதில் ஒன்றும் பெரிய தவறாகவும் எனக்கு ஒன்றும் தெரியல. அது ஒரு பேர் மாதிரி தானே, அந்த பேரோட ஒரு புனைப்பெயரை சேர்த்துக்கிறோம், அவ்வளோதான். எலன் மாஸ்க்கு வந்து நீங்கள் நன்றி சொல்லிட்டீங்களா? கண்டிப்பாக சொல்லிட்டேன். திரும்பவும் நான் அவருக்கு, ஏன்னா அவர் இந்த புகைப்படத்தை பகிரும்போது இது என்னன்னே தெரியாமல் தான் பகிர்ந்துருப்பார். இப்போது இந்த நேரத்தில் அவருக்கு நான் உங்கள் சார்பாகவும் நான் ஒரு பெரிய கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னென்னா பல கோடி ரூபாய்க்கு ஒருத்தருள்ள ஒரு ப்ரொமோஷன் அவர் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்கள்லாம் வந்து நான் ஒரு பேட்டி கொடுக்குறேன்னா கூட என்னதான் நீங்கள் வந்தாலும் முன்னாடியெல்லாம் இது ஒரு கண்டென்ட்டாக பார்க்குற லெவலுக்கு இருந்தால் தானே எல்லோரும் வந்து பார்ப்பாங்க, நீங்களே எடுப்பீங்க. இப்போ இது ஒரு ஏதோ ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனால இப்போ நீங்களே எடுக்கிறீங்க, நாங்களும் அதை பேசுகிற லெவலுக்கு ஒரு தகுதியோடு உட்காந்து பேசுகிறாப்புல ஒரு அர்த்தத்தோடு இருக்குது. இப்போ இனிமேல் வந்து பப்ளிக் ஸ்டாரை விட எலன் மாஸ்க்கு பகிர்ந்த துரை அப்படி டைட்டில் போட்டுக்கலாமா? துரை சுதாகர் போட்டுக்கலாமா? என்ன அப்படின்னா இல்ல என்னன்னா பப்ளிக் ஸ்டார்ன்ட்டு நீங்க வந்து சொன்னீங்க. ஆமா, அது யாரும் கொடுக்கலன்ட்டு. ஆமா, ஆனா வந்து எலன் மாஸ்க்கு உங்க அங்கீகாரம் கொடுத்திருக்காரு. கண்டிப்பா. சோ அது பேர் மென்ஷன் பண்ணுவீங்களா? தாராளமா பண்ணிக்கிறதுல என்ன இருக்கு? அதனால ஒண்ணு இல்லை, சந்தோஷமா ஏத்துக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணு இல்லை. இப்போ அடுத்த படங்கள் இப்போ நீங்க வந்து 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருக்கோம். எப்படி போயிட்டு இருக்கு இப்போ உங்களோட? இப்போ போயிட்டு இருக்கேன். நான் வந்து இரா சரவணன் அவர் இயக்கத்தில் அண்ணன் சசிகுமார் அவர்கள் நடிக்கிற ஒரு படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன். சீக்கிரம் ரிலீஸ் ஆகும். நந்தன்கிற அந்த ஒரு படம். தப்பாட்டம் பார்ட் 5 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது, போகும். எல்லா படமும் எடுக்கும்போது கண்டிப்பாக இது நான் இதுக்கு முன்னாடியே எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணேன். ஏன்னா பார்ட் 1 பார்த்தா தானே 2 திட்டுவாங்க. 1 தான் பார்த்துருக்க சான்ஸ் இல்லைல்ல, அதனால 2 எடுத்தாலும் 3 எடுத்தாலும் போகும். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இப்போ இன்னுமே இதை வச்சு ஒரு கதையை ரெடி பண்ணிக்க வேண்டியதா. இப்போ நீங்களே எங்களுக்கு கண்டென்ட் கொடுத்துட்டீங்க, நாங்கள் கொடுப்போம்னு பார்த்தீங்க. இப்போ நீங்கள் பார்ட் 2 இதை வச்சே நாங்கள் ஒரு கதையை ரெடி பண்ணுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த விவசாயிகள் என்ன, இதை வந்து நம்ம ஜாலியாக பேசுகிற விஷயம். விவசாயிகளுக்கு ஆத்மார்த்தமாக என்ன போல நிறைய பேர் பண்ணுறாரு. அது எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆர்டிஸ்டா தானே நாங்க அது பண்ணோம். நான் இல்லன்னு சொல்ல, எல்லாருக்குமே ஆர்டிஸ்ட் தான். என்ன காசு கொடுக்க போறோம், நடிக்க போறீங்க. ஆனா அது ரியலா அதுல வரல, நாங்க சும்மா டெமோ தான் காட்டணும், சும்மா வெச்சோம். சரி, இப்போ எலன் மாஸ்கோ வந்து உங்க போட்டோவும் ஷேர் போட்டோவும் பகிர்ந்துட்டாங்க. உங்க போட்டோ பார்த்து உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல என்ன சொன்னாங்க? ஏன்னா அது வந்து உலக அளவிலே பேசப்பட்ட ஒரு புகைப்படம். அது நான் முன்னாடி சொன்ன மாதிரி முன்னாடி எல்லாம் கிண்டல் பண்ணாங்க இந்த போஸ்டர் பார்த்துட்டு. ஆனா இப்போ யாரு கிண்டல் பண்ணாங்க? கமெண்ட்ஸ் வரும், நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். கமெண்ட்ஸ் வேற, கிண்டல் வேற. கிண்டல்னா ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க. இல்ல, அத சொல்ற விதம் வந்து சொல்ல தெரியாம சொல்றது. கிண்டல் தானே பண்ணுவாங்க. வெளிநாட்டுல வெளியில இருக்கிறவங்க நம்மள கிண்டல் பண்ண மாட்டாங்க. அதாவது இப்ப எப்படின்னா, இப்ப நம்ம இந்த ஒரு பழமொழி இருக்கும், இந்த ஏழை சொன்னா எடுபடாது அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கும். யார் சொல்றாங்கிறத பொறுத்து. இது ஒரு சாதாரணமா இதை வந்து பார்க்கும்போது ஒரு ஆபாசமா தெரிகிறாப்புல எல்லார் பார்வையிலையும் பட்டது. இப்போ ஒரு பெரிய ஆள் அதை பண்ணும் பொழுது அதையே நம்மளை நெகட்டிவாக பேசின சில பேர் இணையாது இப்படி இருக்குது அப்படிங்கிறவங்க இப்போ இந்த அளவுக்கு போன பிறகு பரவாயில்லையே தம்பி, நல்ல பெரிய லெவலில் ரீச் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. அதனால இதை நம்ம பார்க்குற பார்வையில் இதில் ஒன்றும் ஆபாசம் இல்லை, இதில் ஒன்றும் கட்டி பிடிக்கல, எதுவும் கிஸ் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. ஒரு டிஸ்டன்ஸோடு தான் ஒரு இது பண்ணுறோம். அதனால் இதில் ஒன்றும் ஆபாசமாக தெரியல. அவரோட தாட்டு, அவரோட கண்டென்ட் கரெக்டாக இதில் இருக்குது எலான் மஸ்கோட. அதனால அவர் இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி, 7 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு விஷயத்தை திருப்பி ஒன்று பண்ணலாமா? ரீக்ரியேட். அதுதான் பண்ணியாச்சே, வேற ஏதாவது இருந்தா சொல்லு. புரியலாமா சார்? என்ன பர்மிஷன் இல்ல? அதெல்லாம் ஒன்றும் விஷயம் இல்லை, வாங்க. சார், அது ஏன் சரிங்களா? உட்காந்துருங்க.
எழுந்திரிச்சிட்டு இருந்தா லைவ் கிடைக்கும் உங்களுக்கு, உட்கார்ந்து இருந்தா லைவ் கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிறது நல்ல, அதுல ஒரு உயிரோட்டம் இருக்கு. ஆமா சார். இத 2017 2024 சொல்லிட்டு இத பார்த்துட்டு அவரு இத பார்த்துட்டு ஏன்டா இத பண்ணேன்னு நினைச்சிட கூடாது. நான் உங்க விருப்பம் சார். இதுக்கப்புறம் சரி, ஆசைப்படுறீங்க. உள்ள இருக்கு. ஆமா ஓகே. ஏன்னா அரசியல் வேற இருக்குன்னு சொன்னீங்க, ஸ்டா வேற காவியா இருக்கு. புரியல. இதுலதான் உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்குதுல்ல. ஆமா. இளநீ குடிக்கிறப்ப யாரும் உட்கார்ந்துட்டு குடிக்க மாட்டாங்களா? நான் நின்னு குடிக்கிறேன். ஓ, அது வரல. எல்லாம் ஓகே. ஓகே. அப்படியே திரும்பிங்கன்னா எலன் மாஸ்க் நானா மொபைல் மோகன்னா கீழ தான இருக்கு. முடிஞ்சிட்டாங்களோ? நீங்க முடிஞ்சீங்களோ? இதுல ஒண்ணுமே இல்ல, நான் எதுவுமே எடுக்கலையே. வல்லே பண்ண எடுக்கல சரி, எடுங்கண்ணே, எடுங்க. சரி சரி எடுங்கண்ணே. கலை ஆர்வத்தை ஓகே, என்ன சொல்லுங்க. அப்படி எங்களுக்கு வந்து சார் கை வருது. நீ மண்டியே வருது நீ. சார் உறுதி வச்சிருப்பாங்க. கல்லு தண்ணி இல்லையா? ஓகே ரொம்ப நேரம் சரி, சந்தோஷம். வந்துருச்சாண்ணே? ஓகேண்ணே, சந்தோஷம். இப்போ உங்க என்டர்டைன்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+, multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.